பிரைஸ் த லார்ட். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரியமானவர்களே, தேவன் நம்மை படைத்ததிலே ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். ஆம், இதற்கு சங்கீதக்காரன் அழகாக ஒரு நன்றி அறிதலோடு ஒரு சங்கீதத்தை எழுதுகிறான். தான் 103ஆம் சங்கீதம். நாம் எல்லோரும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஒவ்வொரு ஜெபத்தின் நிறைவிலையும் நாம் அதை சொல்லுகிறோம். அதில் ஒரு வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவையது போலாக. திருப்தியாக்க யாரால் முடியும்? ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். சாலமோன் ஞானி எழுதும் பொழுது திருப்தி இல்லாதவைகள் என்று சொல்லி சிலவற்றை குறிப்பிடுகின்றார். இனக்கருமையானவர்களே, இந்த நாட்களிலே திருப்தி என்பது எல்லா மனிதர்களுக்கும் குறைவாகவே இருக்கிறது. ஒரு வீட்டில் சமைச்சா சாப்பாடு திருப்தி இல்லை. ஏனென்றால் பல்வேறு வகை வகையான உணவுகளை ருசி பார்த்ததன் விளைவாக வீட்டிலே அம்மா சமைப்பது அவர்களுக்கு அத்தனை ருசியாக தென்படுவதில்லை. பல நாடுகளுக்கு பயணம் செய்து வருவதனால நம்முடைய நாட்டிலே ரோடுகளும் பேருந்துகளும் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமான உடைகள், ஆடைகள் வித்தியாசமாக இருக்கிறது. இங்கே நம்முடைய நாட்டில் சில கட்டுப்பாடுகள், சில ஒழுங்குகள் இருக்கு, திருப்திகரமாக இல்லை. மனிதர்களுக்கு எப்பொழுது திருப்தி வரும்? ஒரு நாளும் திருப்தி வருவதில்லை. எப்பொழுது வரும் என்றால், தேவனோடு கூட இருக்கும் பொழுதுதான் அந்த திருப்தியை, அந்த முழுமையை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசுவோடு இருக்கும் பொழுதுதான். அவர்தான் எல்லாவற்றிலையும் சந்தோஷமாய் முழுமையான மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். அது ஒருவேளை அப்பம் உணலாம், ஒருவேளை நீர் ஆகாரமாக இருக்கலாம். அதில் கூட அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுப்பார், திருப்தியை கொடுப்பார். நாம் பூமியையே நாம் விலைக்கு வாங்கினாலும் நாம் திருப்தி ஆக மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் போதும் என்கிற மனதோடு கூட மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஏசாயா தீர்க்கன் 40ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அவர்கள் இந்த மகிழ்ச்சியை கழுகுகளைப் போல பறப்பார்கள். அவர்கள் இளைப்படைய மாட்டார்கள், ஓடினா கூட நடந்தா கூட சோர்ந்து போக மாட்டாங்க. காரணம், அவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய எல்லாவற்றையும் திருப்தியாக்குவார். எப்பொழுது நீங்கள் ஆண்டவரோடு கூட, ஏசப்பா இந்த நாளை நான் உம்மோடு செலவழிக்க எனக்கு கிருபை செய்யும், இந்த நாள் முழுவதும் என்னை நடத்தினீர் நன்றி, இப்படி ஒவ்வொரு வேளையும் அப்படி ஆண்டவரோடு கூட இன்றைக்கு நான் இதை செய்ய, இன்றைக்கு நான் என்ன செய்ய, இப்படி கர்த்தரிடத்தில் கேட்டு நீங்கள் போவீங்கன்னா அந்த நாளில் பெருத்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் கூட தன்னுடைய வேலைக்கு அலுவலகத்திற்கு வந்த பொழுது முதலாவதாக அவர் எல்லா ஃபைல்களையும் எடுத்து எல்லா வேலைகளையும் பார்த்து தன்னுடைய அலுவலர்களை சந்திப்பதல்ல, முதலாவதாக அமர்ந்து வேத வசனத்தை வாசித்து சிறிது நேரம் ஜெபித்த பின்பே தன்னுடைய சக உதவியாளர்களை அழைக்கின்றார். அப்பொழுதுதான் ஜெயிக்க முடியும். என்னுடைய எஜமானிடத்தில் நான் பேசாமல் இதை நான் செய்ய முடியாது என்று தெளிவாக சொன்னவர் அவர். இந்த உலகத்திற்கு அவர்தான் அதிபதி ஐயா, ஆபிரகாம் லிங்கன். ஆனால் எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், அவரிடத்தில் நான் பேசணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் பேசிட்டு தான் வர்றார். பிரியமானவர்களே, அதுதான் திருப்தி ஆகும், அதுதான் நிறைவாகும், சரியாய் செய்ய முடியும். ஆண்டவரை துதித்து பாடுவோமா? எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ எந்நாளுமே துதிப்பாய். சேர்ந்து உயர்த்துவோம். நன்மையால் உன் வாயை நீரை தாரே புத்தியாக்கி, நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு
ஓங்கும் இளமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனாற் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனாற் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாதே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். ஆண்டவரை இப்படி போற்றி பாடுங்க. எனக்கு சரியா பாட வராது, இருந்தாலும் நம்ம சேர்ந்து துதித்து துதித்து பாடும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்வார், அவர் அதில் பிரியப்படுவார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நன்மையினால் எங்களுடைய வாய் திருப்தியாக்கும்ப்பா. திருப்தி இல்லை, சரியில்லை, ஒன்றுமே நடக்கலை, இந்த வார்த்தைகளை விட்டு நாங்கள் அவருடைய ஆவியினால் திருப்தி அடைகிறோம், அவருடைய பலத்தினால், அவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஈகையினால் கிருபையினால் வாழ்கிறோம் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். உமக்கு காத்திருந்து இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா. தகப்பனே, நீரே வழி நடத்தும், பூரண திருப்தியாய் நடத்தும் அப்பா, சம்பூர்ணமாய் நடத்தும். உடைய பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.